மூளையால சாதிக்க முடியாதத முழங்கால்கள் சாதிக்கும். ஆமா, பணத்தால சாதிக்க முடியாதத முழங்கால்கள் சாதிக்கும். உன்னுடைய பலத்தினால சாதிக்க முடியாதத முழங்கால்கள் சாதிக்கும். அப்படிதான் எங்க அம்மா சாதிச்சாங்க என்ன ஊழியக்காரனா நிறுத்துறதுக்கு. எங்க அம்மா அழுதாங்க. நான் நல்லவனே கிடையாது. பலிபீடத்துல எங்க அம்மாக்கு நான் நன்றி சொல்றேன். அவங்களுடைய ஜெபம் தாங்க. ஒரு தாயினுடைய ஜெபத்தை ஆண்டவர் விடவே மாட்டார். அவங்களுடைய ஜெபம், அவங்க ஜெபிக்கிற ஒரு தாய். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தான் நான் பிறந்தேனா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எனக்காக உபவாசித்து ஜெபிப்பாங்க. ஒரு வேளை உபவாசித்து கண்ணீரோடு கூட ஜெபித்தாங்க. அவங்க இதுவும் எப்படி பதறி இருக்கும் பாருங்களேன். என்னுடைய பாக்கெட்டில் சிகரெட் பாக்கெட் இருந்திருக்கும், என்னுடைய பாக்கெட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருந்திருக்கும், போதை வஸ்துக்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்து அவங்க கலங்கினாங்க, அடித்து பார்த்தாங்க, திட்டி பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க. நான் கேட்கவே இல்லை. அவர்கள் முடிவு பண்ணினார்கள், முழங்காலிலே நிற்பேன் என்று. கண்ணீரோடு கூட சொல்லுகிறேன், இன்றைக்கு அவர்களுடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்குதுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், தாய்மார்களே, உங்களால ஒன்றும் செய்ய முடியலன்னு நீங்க நினைக்காதீங்க. தகப்பன்மார்களே, உங்களால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னும் நம்ம முழங்கால்களை நம்ம முடக்காம இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுடைய ஜெபம் என்னை முழுமையான ஊழியக்காரனா இன்னைக்கு மாற்றி இருக்குது. என்னுடைய அர்ப்பணிப்பு மாத்திரம் இல்லை, அவருடைய ஜெபம் அதற்கு காரணம். அதனால தான் நான் சொல்றேன், there is power in your prayer.